படமாடக் கோயில் பகவர்கொன்றியில் நடமாடக் கோயில் நம்பர்கண்காகா. நடமாடக் கோயில் நம்பர்கொன்றியில் படமாடக் கோயில் பகவர்க்கது ஆமே அப்படின்னு சொன்னார் திருமூலர். அப்படியே அந்த ஈஸ்வரனுடைய நாமங்களை 890 வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். பரமாத்மனே நம்ம எல்லாவற்றுக்கும் மேலான ஆத்மாவாக இருக்கக்கூடியவரே, அன்னமய பிராணமய மனோமய விஞ்ஞானமய ஆனந்தமய பஞ்சபியோ பரமேபியோ ஆத்மேபியோ, இப்படி எல்லா விதத்துலேயும் அவருக்கு மேலானவா யாரும் கிடையாதுன்றதை பார்த்தோம். அடுத்து பிரயாதாத்மனே நம்ம பரிசுத்த மனம் உள்ளவர், அதாவது சுத்த சித்த எல்லா விதத்துலேயும் அவருக்கு ஈடான சுத்தம் யார்கிட்டையும் இல்லை. பிரயாதாத்மனே நம்ம பிரதான திருத்தே நம்ம பிரகிருதியை தரிச்சுன்னு இருக்கக்கூடியவர், இந்த உலகத்தை இந்த சிருஷ்டியை தரிக்கக்கூடியவர். அதனால் அவருக்கு பிரதான திருத்தே நம. சர்வபாஷ்வ முகாய நம, எல்லா பக்கங்களையும் முகமுடையவர். மேற்கு நோக்கிய முகம் சத்யோஜாதம், வடக்கு நோக்கினது வாமதேவம், தெற்கு நோக்கினது அகோரம், கிழக்கு நோக்கினது தத்புருஷம், மேலே நோக்கினது ஈசானம். இப்படி அந்த ஈஸ்வரனுக்கு சர்வ திக்குக்கும் முகங்கள் சொல்லப்பட்டிருக்கு வேதத்தில். அப்படி இருக்கக்கூடியவரே சர்வ பாஷ்வ முகாய நம, திரக்ஷாய நம, முக்கண் வடிவானவரே, 3 கண் தரித்தவரே, அதனால திரக்ஷாய நம. தர்ம சாதரணோ வராய நம, புண்ணியத்துக்கு தக்க பயனாக இருக்கக்கூடியவரே, அதாவது நம்ம புண்ணியம் பண்ணுறோம், அதுக்கு எது நமக்கு தக்க பயனோ அதை அளிக்க வல்லவர். சில நேரங்களில் நம்ம சுவாமிகிட்ட வேண்டிக்கும் போது நம்மளுக்கு உண்மையாக எது வேணும்னு கூட நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அந்த ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவர் நம்ம வேண்டின்றதுக்கு அப்பாற்பட்டு நமக்கு உண்மையாக எது வேணுமோ அதை தர வல்லவர். சராசராத்மனே நம்ம அசையும் உயிர்களாயும் அசையா பொருள்களாயும் இருக்கக்கூடியவர். தேவயானம் பித்ருயானம்னு சொல்லிட்டு 2 மார்க்க வடிவு, அதாவது திரும்பி வர்றதுன்றது இந்த 2 மார்க்கத்தில் கிடையாது. அதாவது நம்ம ஒன்று நம்மளுடைய பிறவி முக்தி ஆகிட்டு தேவரானாலும் நம்ம அடுத்து ஹீனமான பிறவி எடுக்க மாட்டோம். சரி, நம்ம பித்ருக்களாகி நம்ம மோட்சம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னாலும் நம்ம இன்னொரு பிறவி எடுக்க மாட்டோம். அப்படி அசையும் பொருள்களாயும் அசையா பொருள்களாயும் இருக்கக்கூடியவரே அப்படின்னுட்டு இந்த 2 மார்க்க வடிவத்திலையும் இருக்கிறேப்பா சுவாமி அப்படின்னுட்டு அவரை விவரிக்கிறாங்க. சராசராத்மனே நம்ம, சூக்ஷ்மாத்மனே நம்ம, அறிவுக்கு எட்டாத சூக்ஷ்ம ஸ்வரூபத்தை வச்சுருக்கார். அதை ஞானத்தின் மூலமாக தான் பார்க்க முடியும் அந்த ஸ்வரூபத்தை. அமிர்தாய கோவிருஷேஸ்வராய நம, பூமியின் பதியான அழிவில்லாத தர்மத்துக்கு ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவரே, நிஷ்காம தர்மஸ்ய மோக்ஷரூபம் பலம் தாதும் ஈஸ்வரக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நிஷ்காமமாக தர்மம் கர்மத்தை பண்ணுறவா இருக்கா. அதாவது நிஷ்கார்மன்னா நம்ம அந்த கர்மத்தின் மேலே பலன் மேலே ஆசை வைக்காதவா. அதாவது இந்த கர்மம் நமக்கு விதிக்கப்பட்டிருக்கு, அந்த ஒழுக்கத்துக்கு நம்ம பண்ணின்னு இருக்கோம், அதனுடைய விளைவு எப்படி இருந்தாலும் அது ஈஸ்வரார்ப்பணம்னு இருக்கக்கூடியவா தான் நிஷ்காமியர்கள். அப்படி நிஷ்கார்மியமாக தர்மத்தை பண்ணக்கூடியவாளுக்கு மோட்ச ரூபமாக இருக்கக்கூடியவரே அப்படின்னு இந்த நாமம் சொல்கிறது. ஸோ அமிர்தாய கோவிருஷேஸ்வராய நம. சாத்தியர்ஷயே நம, சாத்தியர்கள் அப்படின்ற தேவாளுக்கு ஞானத்தை அளிக்கக்கூடியவரே. சாத்தியா தேவானாம் பதேவா தேவாமபி ரிஷிஹி அப்படின்னு சொல்கிறது. அப்படி சாத்தியர்களான தேவர்களுக்கும் தேவர்களா, அவளுக்கும் ரிஷின்ற ஞானம் அளிக்கக்கூடிய ஆசிரியராக ஈஸ்வரன் தான் இருக்கார். வசூராதித்யாய நம, வசூன்னு பெயர் பெற்ற தேவதையான அதித்தியினுடைய புத்திர வடிவில் ஈஸ்வரன் தான் இருக்கார். இதோட நம்ம 900 நாமங்களை பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஓம் நம சிவாய்.